ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்போவுமே நம்ம பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வச்சு தான் நம்ம வடை போட்டு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சிறுபேர் வச்சு தான் இன்றைக்கி வடை பண்ண போகிறோம். இதுவும் சிறுபேர் ஊறக்கூடிய டைம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு இதை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடுங்க. நல்லா பெருசாகணும். இப்போ நல்லா ஊறிட்டு இந்த தண்ணியெல்லாம் தூர ஊற்றிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருந்த சிறுபேரை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இந்த இவ்வளோத்தையும் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் கோஸ் பேஸாட்டு இந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடுங்க. தண்ணி ஊற்றினா வடை தட்டும்போது நல்லா வராது. அதனால தான் இந்த மிளகா நான் 3 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 1 எக்ஸ்ட்ராவாக போட்டுவிடுங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுருக்குங்களா அந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை பவுலில் எடுத்துகிட்டு இது நம்ம நார்மலாக வடை போடுறதுக்கு என்னெல்லாம் போடுவோமோ அந்த மாதிரியே நம்ம போட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை, அதை பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூடவே போட்டுருங்க. இதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டும் போட்டுட்டு நம்ம இது ஒரு ஷேப்பு கொடுக்குறதுக்காக மட்டும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை விட உங்களுக்கு தண்ணி இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை பிசைஞ்சு எடுத்துவிடுங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஷேப்பாக தட்டி எடுத்துக்கிடலாம். இது ரவுண்டு ஷேப்பாகவும் போடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. உப்பு காணுமான்னு பார்த்துட்டு உப்பும் போட்டுவிடுங்க. இப்போ நம்ம நார்மலாக பருப்பு வடைலாம் தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடுங்க. ரொம்ப குண்டாக போடாதுங்க. அப்படி போடும்போது உள்ளாடி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். இப்படி போடும்போது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாக்க வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த வடையை எடுத்து போட்டு விடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டே நம்ம திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ வடையெல்லாம் லைட்டாக மேலே எண்ணெயில் மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். இந்த டைம் அப்பப்போ திருப்பி போட்டுவிடுங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா பச்சை கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கம்மியாயிட்டு இப்போ வடை நல்லா வெந்துட்டு இதை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையுமே பொரித்து எடுத்துக்கிடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். வடையும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.